வணக்கம் எவ்ரிவன் ஃபார் டே 73 ஆஃப் 100 டே ஃபிட்னஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக்ஸ் அண்ட் காஃப் மசில் டார்கெட் பண்ணியிருந்தேங்க. ஸோ லெக்ஸில் வந்து ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லெக் கேர்ள் வந்து சூப்பர் செட் மாதிரி பண்ணியிருந்தேங்க. இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 15 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி தான் வெயிட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறோம். இனி வரப்போகிற சீக்வன்ஸில் அப்படி தான் இருக்க போகுது. போன சைக்கிள் மாதிரி ஒரு சீக்வன்ஸும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த தடவை ஃபுல்லாகவுமே ஒரே வெயிட் ப்ளஸ் ஒர்க் அவுட்டில் எந்த விதமாக சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இப்போ ஒர்க் அவுட்டுக்குள்ளே வாங்க. ஸோ ஒன் சூப்பர் செட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்மித் மிஷினில் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் செட்டில் வந்து ட்ராப் செட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயுமே வந்து லாஸ்ட் செட் வந்து ட்ராப் செட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் 15 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 30% வெயிட்டை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப சேம் எக்ஸசைஸ் மசில் ஃபெயிலியர் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுதான் ட்ராப் செட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டாக லெக் எக்ஸ்டென்ஷனும் ரொமேனியா நான் ஸ்ட்ரிப் லெக் டெட் லிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் 15 கவுண்ட்ஸ் லெக் எக்ஸ்டென்ஷன் முடிச்சதுக்கப்புறம் டெட் லிஃப்ட்டை வந்து சேம் 15 கவுண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அடுத்து மூவ் ஆன் டு அனதர் செட். இதே மாதிரி தான் சைக்கிள் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் காஃப் ப்ரெஸ்ஸும் லெக் ப்ரெஸ்ஸில் காஃப் ப்ரெஸ்ஸும் பண்ணியிருப்பேன். இதில் எந்த வித மாற்றம் கிடையாதுங்க. பட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விட்டுருப்பேன். 30 செகண்ட்ஸ் தான் விட்டுருப்பேன் நான். இதெல்லாமே பக்காவாக முடிச்சது நல்லா டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.